கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1408 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். மனிதன் சில வேளைகளிலே வாயினாலே நல் வார்த்தைகளை பேசுகின்றான், வாயினாலே இனிமையான வார்த்தைகளை பேசுகின்றான். அவனுடைய இருதயமோ பொல்லாதவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஆண்டவரே சொன்னார், நீங்கள் உங்கள் வாயினாலே என்னை துதித்து இருதயத்தினாலே என்னை துதிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இருதயத்தின் காரியங்களை ஆண்டவர் அறிகிறார். எனவே உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து நம்முடைய பேச்சுகள் உண்மையாக, இனிமையானவையாக, அன்பானவைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், இருதயத்தை சோதித்து அறிகிறவர். ஒருவேளை இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் வாயின் வார்த்தைகளை நம்பிவிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. இருதயத்திலிருந்து என்ன வெளிவருகிறது என்பதை சோதித்து அறிகிறார். எனவே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இருதயத்திலிருந்து உண்மை பேசுங்கள். கர்த்தர் உங்களை நேசிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களாய் வேதம் சொல்லுகிறது. எனவே இருதயத்தில் இருந்து நல் வார்த்தைகள் வெளிவர வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்திலிருந்து தேவனை துதி. இருதயத்தில் பரிசுத்தமாயிரு, நீ தேவனை தரிசிப்பாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.